வணக்கம், வணக்கம். ஒரு ஊர்ல, நம்ம கோயம்புத்தூர்ல, ஜிடி நாயுடு மேம்பாலம். 2 நாளைக்கு முன்னாடி தான் தமிழக அரசு சர்க்குலர் விடுது. அரசு சாலைகள், மேம்பாலங்கள் இது போன்ற பொது வெளியில இருக்கிறதெல்லாம் ஜாதி பெயர்களோட இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா வேற பெயர்களை மாத்திரலாம் அப்படின்னு அரசு வந்து சர்க்குலர் கொடுக்குது. 2 நாள்ல கவர்மெண்டே ஒரு மேம்பாலத்துக்கு பேர் வைக்குது, ஜிடி நாயுடு மேம்பாலம். அரசு என்ன புரிதல்ல இருக்கு? சர்க்குலர் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்தது அரசு தான். மேம்பாலம் பொது என்ற இதுவெல்லாம் ஜாதி பேர்ல இருக்க வேணாம்னு அரசு தான் சொல்லுது. தாம் போட்ட ஜியோவை தானே மீறுது கவர்மெண்ட். அரசு என்ன புரிதல்ல செயல்படுது? பாக்ஸ்கான் இவ்வளவு முதலீடு கொண்டு வந்துட்டோம், இதை அங்கிருந்து முதலீடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு அரசு கண்டினியூஸா விளம்பரம் பண்ணுது. 1.3 லட்சம் கோடி ரூபாய் கூகுள் முதலீடு வைசாக் போயிருக்கு, விசாகப்பட்டினம் போயிருச்சு. ஏன் இந்த அரசு கோட்டை விட்டுச்சு? அந்த 1.3 லட்சம் கோடி முதலீடு ஏறத்தாழ 1 லட்சம் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த 1 லட்சம் ஜாப் கிரியேஷன்றது சாதாரணமா? அந்த 1 லட்சம் ஜாப் கிரியேஷன் சாதாரண கிடையாது. எல்லாமே ஹை பேயிங் ஜாப்ஸ். அந்த ஹை பேயிங் ஜாப்ஸ்னால அதை தொட்டு 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 அடுத்தடுத்து எத்தனை பேர் பலன் பெறுவாங்க நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அது அரசுக்கு தெரியலையா என்ன? அண்ணாமலை கேட்கிறாரு, போட்டோ எடுக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இந்த அரசு வந்து ஃபாக்ஸ்கான விட்டது போட்டோ எடுத்து சோப்பு டப்பா தயாரிக்குது. ஆமா, ஆனா 1.3 லட்சம் கோடி முதலீடை வந்து சத்தமே போடாம சந்திரபாபு நாயுடு இங்க தூக்கிட்டு போயிட்டாரு அப்படின்ட்டு நம்ம அண்ணாமலை சொல்றாரு. கரெக்ட். யாரு அந்த சந்திரபாபு நாயுடு அண்ணாமலை? ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? மோடியை ஃபர்ஸ்ட் நீங்க பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அலோன்ஸ் பண்ணும்போது அத்வானி தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருக்கணும், மோடி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இருந்தா நான் இந்த அலையன்ஸ்ல இருக்க மாட்டேன்னு வெளியில போய் மோடிக்கு எதிர்ப்பா ஒரு கூட்டணி கட்ட ட்ரை பண்ணவர் தான் இந்த சந்திரபாபு நாயுடு. ஆனா அந்த சந்திரபாபு நாயுடு இப்ப நீங்க சேஞ்ச் ஓவர் பார்த்திருக்கீங்களா? மோடி அவரோட இந்த ரூலிங் பதவியேற்பு விழாலையும் இவரோட பதவியேற்பு விழாலையும் ரெண்டுல எதுலயும் இல்ல, மோடியோட காலை குனிஞ்சு தொட போனவர் இந்த சந்திரபாபு நாயுடு. எங்க இருந்து எங்க வந்திருக்காரு பாருங்க. மோடிக்கு நான் தான் எதிரி, நான் மோடிக்கு ஆப்போனண்டா ஒரு பார்ட்டி கட்ட போறேன் அப்படின்னு சொன்ன சந்திரபாபு நாயுடு மெல்ல மெல்ல இறங்கி மோடி காலை தோற்ற லெவலுக்கு வளர்ந்துட்டாரு. ஸோ இந்த சந்திரபாபு நாயுடுக்கு நாங்கள் அதான் கேட்கிறோம், இந்த சந்திரபாபு நாயுடு ஆளக்கூடிய ஆந்திரால வைசாக்கு எப்படி 1.3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு போச்சு? அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒப்புதல் இல்லாம, சென்ட்ரல் கவர்மெண்ட் தலையீடு இல்லாம டைரக்டா போச்சா? ஏன் இதை அப்படி கேட்க வேண்டியது இருக்குன்னா, அந்த கூகுளோட முதலீடு திட்டம் அறிவிக்கப்படுறப்ப அந்த மீட்டிங்ல பினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க, தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் இருக்காங்க, எவ்வளவு பேரும் இருக்கிற முன்னிலையில தான் அது அறிவிக்கப்படுது. ஸோ ஒரு முதலீடு ஏஐ டேட்டா ஹப், இந்த ஹப் தானா வந்துடல. ஆமா, நாம டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஒன்று கொண்டு வரோம். அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னால டேட்டாவை இங்க மேனேஜ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வர்றதுனால தான் இந்த கூகுளோட இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவுக்குள்ள வருது. ஸோ அப்படி வரப்போற இன்வெஸ்ட்மெண்ட் பல ஸ்டேட்டை கன்சிடர் பண்ணி தான் ஒரு டெசிஷன்ஸ் எடுப்பாங்க. இங்க பிரச்சனை எங்க வருதுன்னா, பல ஸ்டேட் அவங்க கன்சிடர் பண்ணாங்களா அப்படின்றதுலாம் பிரச்சனை வருது. ஏன்னா நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்றீங்களா அப்படின்றதுலாம் கேள்வியா இருக்குது. 1.3 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு ஐடி ரிலேட்டட் ஒரு டெக் பார்க். ஸோ இது மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் எப்போ போகும்போது எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க? அவங்கள சுற்றி அந்த எக்கோ சிஸ்டம் இருக்க மாதிரி பிளான் பண்ணுவாங்க, ரைட்டா? அப்படி அந்த எக்கோ சிஸ்டம் இருக்க மாதிரி பிளான் பண்ணி போகணும்னா அவங்களோட சாய்ஸ் ஃபர்ஸ்ட் பெங்களூரா தானே இருந்திருக்கணும். பெங்களூர் தானே ஐடி ஹப், சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா. எப்படி அவங்க பெங்களூரை விட்டுட்டு வைசாக் வர்றாங்க? ஏன்னா பெங்களூர்ல காங்கிரஸ் ரூலிங் இருந்தாலையா? ஓகே, கரெக்ட். ஏன் ஹைதராபாத்தை விட்டு வர்றாங்க? சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா பெங்களூருக்கு அடுத்து ஐடில பெருசா ப்ரிடாமினா கொடி கட்டி பறக்கிறது ஹைதராபாத். ஏன் அவங்க ஹைதராபாத்தை விட்டுட்டு வைசாக் வர்றாங்க? ஏன்னா ஹைதராபாத் ரூல்டு பை காங்கிரஸ்ன்றதுனாலயா? ஓகே, இப்ப அதே மாதிரி இன்னொரு சினாரியோ வருமா? இந்தியாலேயே ஹையஸ்ட் இன்ஜினியர் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட் தமிழ்நாடு. பெங்களூர் இந்தியாவோட சிலிக்கன் வேலியா சொல்லப்பட்டாலும் அந்த பெங்களூரோட கம்பெனிஸ்ல ப்ரிடாமினன்ட் ஜாப்ஸ்ல, ஹை பேயிங் ஜாப்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கிறது தமிழ் கைஸ், தமிழ் பீப்புள். ஸோ இந்த தமிழ் பீப்புள் தான் இங்க அதிகமா இருக்காங்க. அதே நிலைமை தான் ஹைதராபாத்லையும். ஹைதராபாத்தும் பெங்களூரும் என்னதான் ஐடி ஹப்ஸ்ன்னு சொல்லப்பட்டாலும் இந்த ஐடி ஹப்ஸ் ஓவரால் அதிகமா வேலை பார்க்கிறது, ஆதிக்கம் செலுத்துறது தமிழ் மக்கள்.
இந்த தமிழ் மக்கள் அதிகமா இருக்கிற தமிழ்நாடுல சென்னையும் ஐடி லெவல்ல ஓரளவு வளர்ந்ததுதான். மூணாவது ஆப்ஷனா சென்னை வந்திருக்கும். மூணாவது ஆப்ஷனா சென்னையிலையும் அந்த ஏஐ ஹப் வரல. ஏன் வரல? இந்த 3 ஸ்டேட்டையும் விட்டுட்டு, இந்த 3 ஸ்டேட்டையும் விட்டா கேரளால வந்து அப்படி ஒரு கொச்சின், கேரளால வந்து அப்படி ஒரு டெவலப்மெண்ட், இவ்வளவு ஐடி டெவலப்மெண்ட் இருக்கான்றது நமக்கு தெரியல. ஸோ இப்ப இந்த எல்லா ஸ்டேட்டையும் விட்டுட்டு நீங்க வழக்கமா இந்த முதலீடை எங்க கொண்டு போயிருப்பீங்க? குஜராத்துக்கோ இல்ல உத்தரப்பிரதேசக்கோ நீங்க கொண்டு போயிருக்கலாம். அங்க கொண்டு போனா ஊருக்கு எல்லாரும் தெரியும், ரொம்ப சிரிப்பாங்க அப்படின்றதுனால இவங்க 3 பேரையும் டைவர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு சாதகமா இருக்கிற ஆந்திரால சந்திரபாபு நாயுடுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படி புரிஞ்சுக்கலாமா? சென்ட்ரல் கவர்மெண்டோட முழு தலையீடு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஆந்திரா பேஸ்டா, ஆந்திராக்கு வைசாக்கு போனது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? சந்திரபாபு நாயுடு இவர் தானே சொன்னாரு. சந்திரபாபு நாயுடு இப்ப ஏஐ ஹப் வந்து கொண்டு வந்திருக்காரு. இப்ப சந்திரபாபு நாயுடு ஒரு கேள்வி வருது. சந்திரபாபு நாயுடு தான் சொன்னாரு 3 மொழி கொள்கையில வந்து உங்களுக்கு என்ன விருப்பம் அப்படின்னு கேட்டப்ப 3 மொழி கொள்கையில நான் எல்லா மொழி கொள்கையும் கற்றுக் கொடுப்பேன், 8 மொழி கற்றுக் கொடுப்பேன், 10 மொழி கற்றுக் கொடுப்பேன். ஏன் இப்ப சந்திரபாபு நாயுடு ஏஐ ஹப் எது கொண்டு வராரு? ஒரு 8 மொழி 10 மொழி மொழி ரிலேட்டட் ஒரு இலக்கியம் இல்ல அது மாதிரி போயிருக்கலாம் இல்லையா? இந்த சந்திரபாபு நாயுடு தானே அந்த ஸ்டாண்ட் எடுத்தாரு. 3 மொழி கொள்கையில எத்தனை மொழி கொள்கையை வேணாலும் கண்டுபிடிப்பேன்னு. ஸோ இப்படி பேசுறவர் தானே இந்த சந்திரபாபு நாயுடு. நீங்க அப்புறம் திருமாவளவன் ஒரு அடி அடிச்சா நான் 2 அடி அடிப்பேன், ஒரு அடி அடிச்சா 2 அடி அடிப்பேன். படவசனமா? நீங்க ஏன் விஜய்க்கு காம்படிஷனா போய் ஹீரோவா பண்ணிட்டு இருக்க கூடாது? அது எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும். வெரி டஃப் ஃபைட்டா இருக்கும். அஜித்தால மேபி அந்த மேட்ச் பண்ண முடியல. பட் நீங்க போனீங்கன்னா சான்ஸே இல்லை. விஜய் கேஸ சிபிஐக்கு மூவ் பண்ணி விஜய் எப்படியோ உள்ளார உட்கார வச்சிட்டீங்க. ஆமா, இப்போ வந்து ஒரு அடி அடிச்சா 2 அடி அடிப்பேன். அந்த வீடியோவை பாத்தீங்களா? நீங்க வெளியிட்ட அந்த வீடியோவை பாத்தீங்களா? நீங்க ஒரு வீடியோ வெளியிடுறீங்க, அதுல வந்து அந்த திருமாவரோட கார் வந்து அந்த பைக் மேல மோதுற மாதிரி இருக்கு. உடனே நம்ம சந்தை முக்கியமா நம்ம நியூஸ் சேனல் பேர் என்னப்பா, நம்ம பாலிமர், உண்மையை மட்டுமே தருவேன்னு சொல்லக்கூடிய நம்ம பாலிமர் கவிதை எழுதிட்டாப்ல. கவிதை எல்லாம் எழுதி அந்த வீடியோ வெளியில வருது. அந்த வீடியோல பார்க்கும்போது நமக்கு கோவம் வருது. ஆமா, திருமா தவறு பண்ணிட்டாரு அப்படின்னு நம்ம கேட்க தோணுது. ஆனா ஒரு நாள் 2 நாள் அடுத்து டேஷ்போர்டு, திருமா அவர் கட்சியை சேர்ந்தவங்க டேஷ்போர்டு கார் டேஷ்போர்ட்ஸ்ல உள்ள வீடியோஸ் வெளியில வரும்போது தான் தெரியுது அவர் ஒரு ஆளை வீடியோ எடுக்க அனுப்புறாருங்க. பைக் எடுத்து போறதுக்கு முன்னாடி போய் அங்க நின்று வீடியோ எடுன்றாரு. அந்த ஆள் போய் அங்க நின்றுக்கிறாருல. இவர் வண்டி அவ்வளவு தூரம் ஏத்தி வளைச்சு கொண்டு வந்து வண்டியை வேணுக்குன்னே மறைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துறாரு. அவங்க இடிப்பாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்காரு, வண்டி இடிக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு திருப்பி என்ன பேசினாரு நமக்கு தெரியல. தெரியாம திருப்பி அவர் கலவரத்தை உருவாக்குறாரு. அங்க ஒரு பதட்டமான சூழ்நிலையை உருவாக்க பாக்குறாரு. இந்த ஒரு வீடியோவை தான் நீங்க எடுத்துக்கிட்டு திருமாவை கார்னர் பண்ணிடலாம்னு பாக்குறீங்க. ஜாதி ரீதியா ஒரு பதட்டத்தை கொண்டு வந்துடலாமா? ஆமா, திருமாவை இதை வச்சு கார்னர் பண்ணிடலாமா? திரும்ப அரசியல் விட்டு விலகணுமா? நீங்க அரசியல் விட்டு விலகணுமா? இது வரைக்கும் ஏதாவது ஒரு பொதுமக்களுக்கான ஒரு பயனுள்ள ஏதாவது ஒண்ணு உங்களால பண்ண முடியுமா? திரும்ப அரசியல் இருந்து விலகக்கூடிய சக்தியா, நீங்க அரசியல் இருந்து விலகக்கூடிய சக்தியா? பேட்டியில ஏதோ சொன்ன நீங்க கோட்டா சிஸ்டம்ல வந்து ஐபிஎஸ்ல நான் கோட்டா சிஸ்டம்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரமா இருக்கா? கோட்டானா என்னன்னு தெரியுமா? நாமள உங்களுக்கு கோட்டா யார் யாருக்கு இருக்கு? நம்மள கடைசியா ஒரு கோட்டா கொடுத்தீங்களே, அதை பத்தி பேச முடியுமா நம்மள உங்களால? நீங்க பேசுறது தான் அரசியல். சென்ட்ரல்ல உங்க ரூலிங் பார்ட்டி இருக்கு, என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க, எவ்வளவு நாள்னு பார்ப்போம். மக்கள் கண்ணை மூடிட்டு அரசியலை கவனிக்க மாட்டாங்க, கண்ணை திறந்து தான் அரசியலை பார்ப்பாங்க. அப்ப சந்திரபாபு நாயுடு எங்க இருந்தாரு, இப்ப சந்திரபாபு நாயுடு எங்க இருக்காரு? ஆமா, நீங்க யாரு, உங்க பின்புலம் என்ன, எல்லாத்தையும் பத்தி பேச வேண்டியது வரும் இல்லையா? நீங்க பேச பேச பார்ப்போம். பேசுங்க. தமிழக மக்கள் விழிப்போடையே இருப்பாங்க. வணக்கம்.